படைச்சவன் யார்? இந்த கேள்விக்கு நீங்க யாராவது பதில் தேடி இருக்கீங்களா? நம்மளை படைத்தவன் யார்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? நம்மளை படைத்தவன் யாருங்க? என்னையா பதில் கிடைக்குமா? இவ்வளவு கூட்டத்தில் என்ன இவ்வளவு பெரியவங்க இருக்கீங்க, நம்மளை படைத்தவன் யார் இந்த உலகத்தில்? தாய் அப்படின்னு சொல்லி தலைவர் ரமேஷ் ஐயா சொல்றாரு. அப்ப அந்த தாய் படைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அடியேன் மேற்கொண்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த படைக்கும் போது இப்ப நீங்க ஒரு பொருளை படைக்கிறீங்க, அந்த பொருளை படைக்கும் போது அந்த பொருள் இப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று படைப்பீங்க. என்ன, இந்த பொருளின் வடிவம் இப்படி இருக்க வேண்டும், நிறம் இப்படி இருக்க வேண்டும், அந்த குணம் இப்படி இருக்க வேண்டும், எல்லாத்தையும் உங்களுடைய அறிவை கூட்டி அந்த பொருளை படைப்பீங்க. அடியேன் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க படைக்கப்படும் போது நீங்க ஆணா பெண்ணா என்று உங்கள் தாய் முடிவெடுத்து படைத்தாளா? அப்ப அவள் படைக்கவில்லை. அப்ப அவள் படைக்கல, அவள் உங்களை வடிவமைக்கவில்லை. அவள் உங்களை வடிவமைக்கவில்லை, உங்களை பெற்றிருக்கிறாள், அவ்வளவுதான். என்ன, அந்த தாய் தந்தையர்கள் நம்மை எல்லாம் படைத்தவர்கள் கிடையாது. நம்மளை எல்லாம் அவர்கள் கர்மவசமாக பெற்றவர்கள். கருணையாலே, ஆண்டவனின் கருணையாலே வெறும் பெற்றவர்கள் தான் அவர்கள் எல்லாமே. அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில எதை பிடிக்கிறது, எதை பிடிச்சுக்கணும் நம்ம? அப்ப நம்ம படைத்தவன் யாரு? மீண்டும் கேள்வி எழ வேண்டும். இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் புதுசு கிடையாதுங்க. இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் என்ன தவசிரேஷ்டர்களும் இந்த கேள்விக்கெல்லாம் பதிலை தீர்க்கமாக என்ன எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். தீர்க்கமாக உபதேசமாக நமக்கெல்லாம் உபனிஷத் வாயிலாகவும் புராணம் வாயிலாகவும் இதிகாசங்கள் வாயிலாகவும் நமக்கெல்லாம் தீர்க்கமான பதிலை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். தமிழில் சொல்லுவாங்க, யாரையும் நம்மளுடைய தாய் தந்தையர்களை படைத்தவர்கள் சொல்லவே மாட்டோம். இந்த காரணத்தினால என்னன்னு சொல்லுவோம்? பெற்றோர்கள்னு தான் சொல்லுவோம். யாரையும்